ஒலுவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன நன்மைகள் எத்துணை என்று யாருக்காவது முழுமையாக சொல்ல முடியுமா? தெரியாது. ஒலுவுக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன நன்மை ஒன்றல்ல, இரண்டல்ல, ஐந்தல்ல, 10 நன்மைகள் உண்டு. ஒரு 2 நிமிடத்தில் நாம் செய்கிற ஒலுவுக்கு கிடைக்கக்கூடிய கூலி 2 நிமிடம் அதிகபட்சம் ஒரு 5 நிமிடம். அந்த 5 நிமிட ஒலுவில், அந்த சுத்தத்தில், அந்த தூய்மையில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை 10 நன்மை. அந்த 10 நன்மையும் இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நிச்சயம் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஆகவே இந்த நன்மைகளை எல்லாம் அந்த ஒது செய்ய நாம் முற்படும் பொழுது அசை போட்டு பார்க்க வேண்டும். இவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தரப்போகிற ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன். ஒது என்பது மிகுந்த ஜாக்கிரதையோடு செய்ய வேண்டிய ஒரு காரியம். பொடும்போக்காகவோ கவனக்குறைவோடோ பக்கத்தில் இருக்கிற நண்பர்களிடத்திலே பேசிக்கொண்டோ வருகிற போகிற நண்பர்களை எல்லாம் பார்த்து கொண்டோ செய்யப்படுகிற ஒரு காரியம் அல்ல ஒது என்பது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிற ஒரு செய்தி புகாரியில் 615, 654, 2689. ஒரு நாள் சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் போது பள்ளியில் பாங்கு சொல்ல வேண்டிய நபர்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சம்பவம். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பாங்கு சொல்லக்கூடிய நபர்களுடைய அந்த சிறப்பு அம்சத்தை பற்றி முதலில் கூறும்போது ஒலுவுக்கு எவ்வளவு சிறப்புகள் உண்டோ அதே போல பாங்கு சொல்வதற்குரிய சிறப்பையும் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நிறைய பேருக்கு பாங்கு சொல்லவே தெரியாது. உண்மையை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். நிறைய பேருக்கு இமாமாக நின்று தொழவைக்கு ஒரு பயம், நிறைய பேருக்கு பாங்கு சொல்வதற்கு ஒரு பயம், நிறைய பேருக்கு தொழுகையினுடைய நேரம் நெருங்கினால் முதல் சஃபிலே போய் அமர்ந்தால் எங்கே நம்மை இக்காமத்து சொல்லி விடுவார்களோ என்கிற ஒரு பயம். நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு பயம் இந்த ஐங்கால தொழுகையை பேணுகிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்விலும் உண்டு, மறுக்க முடியாது. ஆனால் பாருங்கள், பாங்கு சொல்லும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். பாங்கு சொன்னவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை, பாங்கு சொல்வதை கேட்டு பதில் சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்று பட்டியல் பார்த்தால் 10 நன்மைகள் உண்டு. சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் போது மக்கள் எல்லாம் பாங்கு சொல்வதற்கு யாரை நியமிக்கலாம் என்று போட்டிகள் வருகிறது. நீ நான் என்று போட்டிகள் வருகிறது. நான் பாங்கு சொல்கிறேன், அவர் சொல்கிறார் நான் சொல்கிறேன், இவர் சொல்கிறார் நான் சொல்கிறேன், போட்டிகள் வருகிறது. போட்டிக்கு முந்துகின்ற எல்லோருடைய பெயரையும் எழுதி குலுக்கி உரிய நபரை தேர்வு செய்யோம் என்று சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் கூறிவிட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாங்கு சொல்லுவதிலும் முதல் சஃபிலே இருக்கிற நன்மையையும் ஒரு மனிதன் அறிந்தால்